ஹலோ, இன்றைக்கி எப்படி செஸ் ப்ளீட் எடுக்க பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் ஃப்ரண்ட்டில் பல்லு ப்ளீட்ஸ் விட்டு இப்போ ஷோல்டர் பின் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கிளிப் போட்டு ஷேப்பில் சாரீ நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட் ப்ளீட் மேலே நான் எப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு ப்ளீட் எடுத்து அது மேலே வைக்கிறணும். ஸோ அதே மாதிரி 1 by 1 எல்லா ப்ளீட்ஸையுமே எத்தனை ப்ளீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து கவுண்ட் பண்ணி மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எடுக்கிறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி அண்ட் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ப்ளீட் வந்து பல்லு ப்ளீட்ஸில் என்ன சைஸ் வச்சிங்களோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைடு அடிக்கும். ஸோ அதை பார்த்து நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கு சென்டர்லையுமே நீங்கள் 1 inch விடுறீங்க அப்படின்னா 1 inch தான் இருக்கணும். 2 inchனால் எல்லா ப்ளீட்ஸுமே 2 inch தான் இருக்கணும். இப்போ அயன் பண்ணுறப்போ சாரீ எந்த டேரெக்ஷனில் போதோ, இப்போ சென்டர் அப்படின்னா சென்டர், லெஃப்ட்னா லெஃப்ட், ஸோ அதே டைப்பில் நீங்கள் வந்து அயன் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் வந்து கிராஸாகவும் அயன் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் அயன் பண்ணியாச்சு. இப்போது டேபிளுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த கிளாத் போட்டுட்டு அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து அயன் பண்ணும். ஸோ பொறுமையாக எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல 2 கிளிப் போட்டு இங்கே நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். ஸோ இப்போ 1 by 1 எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சாரியை ஃபுல்லாக நீட்டாக கீழே எடுத்து விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க வராது. ஸோ எடுத்துகிட்டு இப்போது 1 by 1 நான் எப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த ப்ளீட் எடுத்து விடுறனோ அதேமாரி எடுத்து விடுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ப்ளீட்ஸ் வந்து வரவே வராது. ஸோ எடுத்துகிட்டு கீழே வந்து டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் கலையும். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு மேலேயும் ஒவ்வொரு அயனிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அயன் பண்ணுங்கள். தான் செஸ் ப்ளீட். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.